ஹலோ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்ப, ஆர் ஏதாவது படம் பார்த்துட்டு பிடிக்காத சீரியல்ல வீட்டில் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை வந்துட்டு என்னன்னா, ஞாபகம் மறதியா இல்லை வந்து நான் தாராள பிரபுவா இல்லை இது புரியல. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஹாஸ்டல்லலாம் இருப்போம் தெரியுமா, லைக் காலேஜ் ஒர்க்கு வாட் எவர், ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல இருப்போம்னு வச்சுக்கோங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கும்போது நம்ம கூட இந்த ரூம்மேட்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அது அந்த ஷேரிங் ரூமை பொறுத்து, எத்தனை மெம்பர்ஸ் அதை பொறுத்து. ஆனா எனக்கு நடந்த சம்பவம் எப்படின்னா, ஓகே ரூம்மேட்ஸ்னா வந்து என்னோட பொருள் உன்னோடது, உன்னோட பொருள் என்னோடது, எல்லாரும் ஒரு வீட்டு பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி தான் வளருவோம். ஆனா ஒரு வீட்டு பிள்ளையா இருக்கிற நம்ம எப்படின்னே தெரியாது, இன்னொருத்தவங்க கூட பழகி அவங்க கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க கூடயும் ரொம்ப மிங்கிளா இருப்போம். நம்மளோட திங்ஸை வந்து நம்ம வீட்டில் கூட இருந்தவங்க பிறந்தவங்க கூட எல்லாம் கூட விட்டு கொடுத்து, நீ வச்சுக்கோ எனக்கு வச்சுக்கோ அப்படிலாம் இருந்திருக்க மாட்டோம். ஆனா ரூம்மேட்ஸா, சரி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும்னா, சரி வச்சுக்கோ நம்ம இப்ப கொடுத்தாதான் நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்க முடியும், விட்டு கொடுத்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா, நான் எங்கேயாவது கிளம்புவேன், எங்கேயாவதுனா இங்க ஒர்க் கிளம்புறேன், அங்க கிளம்புறேன், எங்கேயாவது கிளம்புறேன்னா என்னோட பர்டிகுலரா நான் இந்த விஷயத்த நான் வந்து கெஸ் பண்ணி வச்சிருப்பேன். எப்பயுமே இன்னைக்கு இதை போடுறோம், இன்னைக்கு அதை போடுறோம், இன்னைக்கு அங்க போறோம், இங்க போறோம்னு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பேன். ஃபுல்லா கொலாப்ஸ் பண்றதே கூட இருக்கு அந்த ரூம்மேட் தான். அந்த ஒரு பர்சனால எல்லாமே பிளான் கொலாப்ஸ் ஆயிடும். எப்படின்னா, நம்ம இந்த ட்ரெஸ் போட்டு அந்த கிளிப்பு போட்டு அதை போட்டு இதை போட்டு போகலான்னு ஏதோ பிளான் பண்ணா எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. அது எப்படின்னே தெரியாது. இந்த ட்ரெஸ் நம்ம போகணும்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக அவங்க அன்னைக்கு போட்டு போயிருப்பாங்க. அது எப்படி நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால ஐயோ நான் யோசிச்சு வச்சிருந்த ட்ரெஸ் அது அவ போட்டு போயிட்டாலே, இப்போ நான் என்ன போடுறது அப்படின்னு தோணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டாங்க, அவங்க நம்ம திங்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா அது பரவாயில்ல, ஓகே தான். ஆனால் நம்ம பதிலுக்கு அவங்க திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ண முடியாதே. எனக்கு அப்படிதான் நடந்தது. எப்படின்னா, அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, ஆனால் நமக்கு இருக்காது. அது எப்படின்னே தெரியாது. அவங்க எப்படி போட்டாலும் அவங்களுக்கு கரெக்ட் ஆகிடும், ஆனால் நமக்கு அப்படி இருக்காது. முருகா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், அவங்க ட்ரெஸ்ஸையும் நாம் எடுத்து போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு, புது ட்ரெஸ்ஸை தான் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா எடுத்து நான் போட்டுக்குவேன். அவங்களுக்கு அதுக்கப்புறம் பத்தாது, எப்படின்னா ஸ்டிச் பண்ணி போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்தில் என்னோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே தொலைஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு, காணாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஒரு வீட்டு பிள்ளைகளாக இருந்தோம், நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, காணாமலாம் போகுது அப்படின்னு பார்த்தா பக்கத்து வீட்டு பிள்ளைங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த சைடு பக்கத்து வீட்டு ரூம்மேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் யோசிக்கிறேன், நான் தாராள பிரபுவாக இருக்கேன் தான். ஆனா என் ஞாபக மறதியால என் ட்ரெஸ் போச்சா, என் தாராள பிரபு குணத்தால் ட்ரெஸ் போச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா என் ட்ரெஸ், என் திங்ஸ் நிறைய காணாம போயிருக்கு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க ரூம்ல இருக்க யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எடுத்தா திருப்பி ரிட்டர்ன் அதே இடத்துக்கு வந்துடும். அடுத்த நாளோ இல்லை 2 நாள் கழிச்சோ அது எங்கேயாவது கிடக்கும், பொறுக்கி எடுத்துக்கலாம். ஆனா மத்தவங்க கிட்ட இருந்தா எப்படி தெரியும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, மத்தவங்க கிட்ட இருந்தா அதை அவங்க போடவும் மாட்டேங்கிறாங்க. அது கூட பரவாயில்லைங்க, அந்த ட்ரெஸ் தொலைஞ்சு போறதுங்கிறதே நான் மறந்துடுவேன். நம்ம நாளைக்கு அந்த ட்ரெஸ் போடலாம். அந்த ட்ரெஸ் என் பீரோல இருக்காது, பக்கத்துல ரூம்மேட் பீரோல தேடினா அவகிட்டே இருக்காது. ஐயோ போச்சு ட்ரெஸ்ஸை காணும். அப்புறம் தான் இது அன்னைக்கே தொலைஞ்சு போச்சுடி அப்படின்னு அப்பதான் மூளைக்கே ஒரு அறிவு வரும்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்குது. நான் வந்து தொலைஞ்சு போனதுங்கிறத மறந்து அதையே திருப்பி தேடி தொலைஞ்சது நானே ஒத்துக்கிற வரைக்கும் அதை தேடிட்டு இருப்பேன். பாவிய மூளைக்கு எப்போ அறிவு வரும்னு தெரியல. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஏதோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் நிறையா விஷயத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சில விஷயத்தெல்லாம் மறந்தாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். மறந்தா நல்லதுதான், ஆனால் எனக்கு மறக்க மாட்டேங்குதே. தேவையான விஷயம் வந்து மறந்துடுது, தேவைப்படாத விஷயம் வந்து ஞாபகம் இருக்குது. எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலைங்க. சரி ஓகே ஃபைன், நீங்கள் இதை பற்றி யோசிங்க, நானும் இதை பற்றி யோசிக்கிறேன். என்னெல்லாம் மறந்துடும் அதை ரீகால் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் கரைப்போமா வித் ராகவியில் மீட் பண்ணலாம். பாய்.